கம்யூனிகேஷன்ன்றது ஒரு ஹியூமன் பீயிங்கோட பேசிக்கான ரைட். சில இடங்கள்ல வந்து இந்த மாதிரி அன்குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. சில இடங்கள்ல வந்து ஃபேக் தெரப்பி போகாமல் இருக்கிறதும் இந்த தெரப்பிக்கு போகிறத விட மேல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சமீபமாக தான் உங்கள் குழந்தை ஆர்டிஸ்டிக் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அப்படின்னா இந்த 5 டிப்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபாலோ பண்ணுறது மூலயமா உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட பேர் வைஷ்ணவி. நான் மாஸ்டர்ஸ் இன் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி முடிச்சிருக்கேன். நான் ஸ்பீச் தெரபிஸ்டாக அந்தாதி ரிஹாபில் லாஸ்ட் 4.5 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்தாதி ரிஹாப் யூடியூப் சேனல் மூலயமா லாஸ்ட் 4 இயர்ஸாக ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் பற்றி, ஸ்பீச் டிலே, ADHD பற்றி நிறையவே விழிப்புணர்வும் ஏற்படுத்திகிட்ருக்கேன். எங்களோட அந்தாதி ரிஹாப் ஆர்கனைசேஷனில் ஸ்பீச் டிலே உள்ள குழந்தைகளோட பெற்றோர்கள், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம், ADHD உள்ள குழந்தைகளோட பெற்றோர்களுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ் லைக் ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் இது எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக தான் என் குழந்தை ஆர்டிஸ்டிக் அப்படின்ற டயக்னாசிஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணணும், யாரை மீட் பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் வந்து குழம்பிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான வீடியோவை தான் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான சிமிலர் டாபிக்ஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க என்னோட டாப் 5 டிப்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆர்டிஸ்டிக் குழந்தைகளை நீங்கள் பெட்டராக புரிஞ்சுட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் உங்கள் குழந்தையோட ஒரு ஆத்தென்டிக்கான கனெக்ஷன் மேக் பண்ணுறதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு குழந்தைக்குமே ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒரு குழந்தைக்குமே வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ உங்கள் குழந்தை எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, எதில் பேஷனேட்டாக இருக்காங்க, எது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அது நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், வியர்டாக கூட ஃபீல் ஆகலாம். பட் அந்த குழந்தைக்கு அது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஹானர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் கற்றுக்கிறது, கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். அதே மாதிரி அவங்க ப்ளே பண்ணுறதும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆர்டிஸ்டிக் வே ஆஃப் பிளேயிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா ஆர்டிஸ்டிக் ப்ளே அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனோட பிளேயிங் மெத்தட்ஸ் பற்றி மட்டும் பேசி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை நானே உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆர்டிஸ்டிக் ப்ளே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றத அக்செப்ட் பண்ண ஆரம்பிங்க அண்ட் அதையுமே அங்கீகரிக்க ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் அவங்களோட வே ஆஃப் பிளேவை மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணாமல் அவங்களோட பிளேயிங் மெத்தட்ஸில் நீங்களும் கூடவே சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து உங்கள் சைல்டுக்கு உங்களோட நல்ல கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட அடுத்த டிப் என்னென்னா, அவங்க எந்த விதத்தில் கம்யூனிகேட் பண்ணாலுமே அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ வாயில் தான் சொல்லணும், பேசினா தான் நான் உனக்கு இதை தருவேன் அப்படின்னு வித்ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதன் மூலயமா அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுற அந்த அட்டம்ஸே நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ஏதாவது ஒரு வழியில் கம்யூனிகேட் பண்ண அட்டம் பண்ணுறாங்க அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணுங்கள். ஏன்னா கம்யூனிகேஷன்ன்றது ஒரு ஹியூமன் பீயிங்கோட பேசிக்கான ரைட். சரிங்களா? ஸோ எப்படி வந்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் வந்து தூக்கம் வேணும், நல்ல ஒரு சாப்பாடு வேணும், உடுத்த உடை வேணும், அதே மாதிரி அவங்க பேசணும், அவங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணி அது மற்றவங்களுக்கு புரியுது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து சோஷியல் பீயிங்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கான அர்த்தமே அதுதான். அவங்க எந்த வகையில் கம்யூனிகேட் பண்ணாலுமே அதை வந்து அங்கீகரிங்க. ஸோ அவங்க வந்து சைகைகள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க பிக்சர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஏசி யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு வகையில் அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணாலுமே நீங்கள் அதுக்கு பதில் ரெஸ்பான்ஸ் கொடுங்க அண்ட் அதை வந்து அக்னாலஜுமே பண்ணுங்க. என்னோட அடுத்த டிப் என்ன அப்படின்னா, ஏதாவது நீங்கள் ஒரு தெரப்பி கொடுக்குறீங்க, அந்த தெரப்பி வந்து உங்கள் குழந்தைகிட்ட இருக்கிற குறையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கு, ஒரு உங்கள் குழந்தைய வந்து ஏதோ ஒரு மேஜிக்கலாக ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த தெரப்பிலேருந்து நீங்கள் விலகிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்.
இன்ஸ்டெட் நீங்கள் கொடுக்குற தெரப்பி அண்ட் சப்போர்ட் வந்து எப்படி இருக்கணும்னா அவங்கள சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் என்னென்ன மாறுதல் ஏற்படுத்துறதன் மூலயமா குழந்தை வந்து இன்னும் நல்லா பெட்டராக கற்றுப்பாங்க, குழந்தையால் இன்னும் பெட்டராக ஃபங்க்ஷன் பண்ண முடியுது அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான சப்போர்ட்ஸ் அண்ட் தெரப்பியாக இருக்கணும். ஸோ உங்கள் குழந்தைகிட்டே இருக்கிற ஏதோ ஒரு குறை, இதை மாற்றணும் நம்ம ஏதோ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது வந்து லாங்கர் ரன்னில் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு டெவலப்மெண்ட்டாக, ஒரு ஹெல்த்தியான டெவலப்மெண்ட்டாக அது இருக்காது. ஸோ அந்த குழந்தை ஃப்யூச்சரில் வளர்ந்து திரும்பி பார்க்கும்போதும் அந்த குழந்தைக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, என்னையே மாற்ற தான் ட்ரை பண்ணாங்க, என்ன ஒரு ஆத்தென்டிக் செல்ஃபாக இருக்கவே அவங்க விடலை, என்ன நானாக இருக்கவே விடலை, என்னை மாற்றி வேற ஒரு முகமுடிக்குள்ளே என்னை வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு கண்டிப்பாக வேண்டாம். என்விரான்மெண்ட்டில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணுற தெரப்பியாக இருக்கணும். நீங்கள் உங்கள் ஆர்டிஸ்டிக் குழந்தைகளுக்கு கொடுக்குற தெரப்பி சம்மந்தமாக இன்னும் ஒரு 2 டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேட் தெரப்பி அப்படின்ற விஷயம் நம்ம போக வேண்டாம். அதாவது ஒரு அன்குவாலிஃபைடு அன்ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் கிட்ட ரொம்ப வருஷமாக தெரப்பி போகிறது, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு கரெக்டான புரிதல் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு தெரப்பிஸ்ட் கிட்ட நம்ம ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்ம பேட் தெரப்பின்னு சொல்கிறோம். நீங்கள் தெரப்பியே கொடுக்காமல் இருக்கலாம் ஒரு பேட் தெரப்பி கொடுக்கறதுக்கு பதிலாக அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பேட் தெரப்பி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதன் மூலயமா அந்த சைல்டும் சரி அந்த ஃபேமிலியும் சரி ரொம்பவே ட்ராமடைஸ் ஆகுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து அவங்க வேறு யாராவது ஒரு ப்ரொஃபஷ்னலில் நம்புறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ சில இடங்களில் வந்து குழந்தைகளை அடித்து துன்புறுத்துறாங்க, சில இடங்களில் வந்து இந்த மாதிரி அன்குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, சில இடங்களில் வந்து ஃபேக் தெரப்பீஸ், அதாவது ஸோ வேற ஒரு துறைக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து ஸ்பீச் தெரப்பி எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து நான் பேர் சொல்ல விரும்பலை, வேற ஒரு துறை, அவங்க ஸ்பீச் தெரப்பியே படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் வேற ஒரு துறையில் இருக்கவங்க நானும் ஸ்பீச் தெரப்பி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எடுக்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி பேட் தெரப்பிலேருந்து நீங்கள் ரிஃப்ரெயின் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ தெரப்பி போகாமல் இருக்கிறதும் இந்த தெரப்பிக்கு போகிறத விட மேல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு கரெக்டான குவாலிஃபைடான டிரான்ஸ்பரண்டான தெரப்பிஸ்ட் கிட்ட இருந்து நீங்கள் சர்வீசஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தெரப்பி சம்மந்தமாக நான் சொல்ல வந்த 2வது விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக உங்களோட உள்ளுணர்வை நம்புங்க. ஸோ உங்கள் உள்ளுணர்வுக்கு வந்து இது ஏதோ தப்பாக இருக்குது, இது ஏதோ சரியாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அதை நம்புங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டிகிரி ஹோல்டராக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆட்டிசம் பற்றி ADHD பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் ஆஸ் அ மதராக, ஆஸ் அ பேரண்ட்டாக, ஆஸ் அ கிராண்ட் பேரண்ட்டாக உங்களோட உள்ளுணர்வு இது ஏதோ சரியாக இல்லை, இங்கே ஏதோ தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த டிசிஷனை நீங்கள் அக்னாலஜ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல தெரப்பின்ற பேரில் ரொம்ப துன்புறுத்தல் நடக்குது, அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மசாஜஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட வாயிலெல்லாம் வந்து புண்ணு வர அளவுக்கு தேய்க்கிறது, ஃபிசிக்கலி ஹர்ட் ஆகுற மாதிரி ரொம்ப இன்ட்ரூசிவாக வந்து தெரப்பி கொடுக்குறது, ஹார்ஷாக கொடுக்கறது, குழந்தைய வந்து பயங்கரமாக திட்டி அடிக்கிறது, இப்படிலாம் பண்ணாதான் அவன் வந்து கேட்பான், இப்படிலாம் பண்ணாதான் அவன் குணமாவான், உங்களுக்கு அவன் குணமாவனமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸையே மிரட்டுறது, இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் தெரப்பி போகாமே இருக்கலாம். அதுதான் என்னோட ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்டாக இருக்கும். லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிற போனஸ் டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் பற்றி நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். ஸோ இந்த நாலேஜை எப்படி நீங்கள் கெயின் பண்ணுறது, அதுக்காக தான் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் பற்றி ஒரு ஃபவுண்டேஷனல் பேசிக் கோர்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக அதை அட்டென்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த ஃபுல் கோர்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் நிறைய வொக்காபுலரிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்டிம்மிங்னா என்ன, ரெப்பிடேட்டிவ் பிஹேவியர்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான தெரப்பிஸ் தேவை, என்ன கம்யூனிகேஷனில் அவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கும், ஏஏசின்னா என்ன, எக்வலாலியானா என்ன, கெஸ்டால் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா என்ன, இந்த மாதிரி ஆட்டிசம் பற்றி இருக்க நிறைய விஷயங்களை எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி ஒரு ஆத்தென்டிக்கான சோர்ஸ் மூலயமா ஒரு குவாலிஃபைட் அண்ட் ரெஜிஸ்டர்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் தான் வந்து இந்த ஒரு கோர்ஸை வந்து வழங்குறாங்க.
ஸோ இந்த கோர்ஸை வந்து கண்டிப்பாக நான் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரீசெண்டாக வந்து என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இதில் உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்கான வியூ பாயிண்ட் அண்ட் நிறையவே நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதன் மூலிமா நீங்கள் நிறைய விஷயங்களை என்விரான்மெண்ட்டில் எஃபெக்டிவாக மாற்ற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா கீழே ஆட்டிசம் கோர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இந்த ஆட்டிசம் ஃபவுண்டேஷனல் கோர்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த லிங்க் மூலமா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸில் 30% ஆஃபருமே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டு உங்கள் சைல்டுக்கான பெஸ்ட் டெசிஷன்ஸை நீங்களே எடுக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோவை இந்த கட்டம் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக நீங்கள் அந்தாதி ரீஹாப் சேனலுக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இந்த பர்டிகுலர் வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கட்டாயமாக அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ச்சியாக எல்லா சனிக்கிழமையும் நம்மளோட சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களை நான் அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.